ஏற்கிறேன் என்று சொன்னால் அவருக்கும் இதே போல அநேக ஆசைகள் தான் விரும்புகிறபடி என்னுடைய பெற்றோர்கள் என்னை பராமரிக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார். நான் விரும்புகிறபடி என்னுடைய சகோதரர்கள் என்னை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். தான் விரும்பினபடி என்னுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தான் விரும்பினபடி தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது தாவீதுடைய அனுபவம் கசப்பான அனுபவமாக இருந்தது. அவர் விரும்பினபடி அவருடைய பெற்றோர்களுடைய அன்பு அரவணைப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய சகோதரர்கள் அவரை துச்சமாய் கருதினார்கள். நண்பன் அவரை தூஷித்தார். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு துரோகம் செய்தார்கள். குடும்ப சூழ்நிலையில மனைவி ஏளனம் செய்து பிரிந்து சென்று விட்டார். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் விரும்புகிறபடி யாரும் இடத்தில் நடந்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலை அவர் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி இருக்கிறார். நான் விரும்புகிறபடி என்னுடைய சுற்றமும் முற்றமும் இல்லையே, நான் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய சுற்றமும் முற்றமும் இல்லையே, என் எதிர்பார்ப்பை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லையே, என்னுடைய ஆசை நிறைவேறவில்லை. அப்படியான என்னை படைத்தவருக்கு என்னை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னை அழைத்தவருக்கு என்னை பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னை உருவாக்கினவருக்கு என்னை பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னை நான் எதிர்பார்ப்பதை பிரியப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு வேதனைப்படுகிறேனோ அதே போல என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றாவிட்டால், நான் அவரை பிரியப்படுத்தாவிட்டால் அவரும் எவ்வளவு ஏமாற்றமாக இருப்பார். இந்த அனுபவம் தான் அவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் போதித்தரும் என்று மன்றாட தோன்றினார். நாமும் நம்மிடத்துல எல்லாரும் நல்லது செய்து நினைக்கிறோம். ஆண்டவரும் நம்மிடத்தில் நல்லதான் செய்ய நினைக்கிறோம். ஆண்டவரே ஆசிரியர் நன்மை செய்ய நல்லவராக நினைத்தால் எதிர்பார்க்கிறோம். ஒரு தீமையும் நாம் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஆனால் நாம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? அப்படியானால் அவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் அவருக்கு பிரியமில்லாததை முதலாவதாக நாம் விளக்க வேண்டும். அதையும் புரிந்து கொண்டுதான் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறோம், நிறைய பிள்ளைங்க நம்ம வீட்டில் வந்து நிறைய கொடுக்குறாங்க, நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, வீட்டில் கணவன் மனைவி நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை இல்லைன்னா அவங்க 1000 ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். பெரிய வீடு கட்டி கொடுத்தாச்சு, ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கலை, வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அப்போ எவைகளை எல்லாம் விளக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த செய்தியுடைய முதல் பகுதி விளக்க வேண்டியவர்களை விளக்க வேண்டும். இரண்டாவது பகுதி ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமானால் விளக்க வேண்டியவர்களை விளக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? யார் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இது சமம் எல்லாருக்கும் தெரியும்.
ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை உண்டாக்கி அதன் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் விலக்கியிருந்தார். அந்த கனிக்கு பெயரே என்னதான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படிங்கிறது தீமையானதா? நமக்கு நல்லது கெட்டது தெரியும், அவ்வளோ. நம்ம நல்லது கெட்டதும் தெரியணும் அப்படிங்கிறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்லது தானே, அது நல்லது தானே. நல்லது கெட்டதுக்கு அது சாப்பிட்டாச்சுன்னா நன்மை எது தீமை எது என்று தெரியும், அது நல்லது தானே. ஆனால் ஆண்டவர் அதனை விலக்கி வைத்திருந்தார். காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் நன்மை தீமை அறிந்து அவர்கள் நிதானித்து அறிந்து அவர்கள் ஏதோ ஒரு ரொம்ப கண்ணிங்கா இருக்கிறாங்க, அப்படி உள் மனசுல ஏதோ நினைச்சிட்டு அந்த வெகுளியாக சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் ஒரு காலம் வரும் வரைக்கு அவர்கள் காத்திருக்கட்டும். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு காலம் வரும், அப்பொழுது புசிக்கலாம் என்றுதான் வைத்திருந்திருப்பார். ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து நாம் மேலே தொடர்ந்து உள்ள வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் இதை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர்களோடு உலாவது தடைப்பட்டு போச்சு. அவரோடு பேசுவது உரையாடுவது தடைப்பட்டு போச்சு. அவர்கள் வெட்கம் அடைந்தார்கள், நிர்வாணத்தை குறித்து வெட்கம் எடுத்து ஒழித்து கொண்டார்கள். அவர்கள் தன் நிலை அவர்களை உணர்ந்து கொண்டார்கள். இப்படி அவர்கள் இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். அவர்கள் சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உழைக்க வேண்டும், உயர்வை சிந்த வேண்டும், ஸ்திரியான வேண்டும், அவர்கள் கஷ்டத்தில் பிரசவிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சாபமாக அவர்களுக்கு கடந்து வருகிறது. ஆனால் விலக்கி இருந்ததை அவர்கள் எப்பொழுது உட்கண்டார்களோ அப்பொழுது ஒரு வாழ்க்கையில சாபமும் கஷ்டமும் கடந்து வந்துவிட்டது. நம்முடைய பார்வைக்கு அது நலமாகத்தான் தெரியும். இதை போய் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? இது நல்லதுதானே. இன்னும் இப்பொழுதெல்லாம் இளைய தலைமுறை மொபைல் நல்லது தானே, கெட்டதுன்னு யாருக்கும் சொல்லுங்க. சினிமா நல்லது தானே, தீவிரமாக கெட்டது என்று சொல்லவில்லை, ஆனால் கெட்டது தான். அதில் எத்தனை விஷயம் இருக்குது, சமூக சிந்தனைகள் எத்தனை இருக்கிறது. டிவி நல்லது தானே, நல்லது தான். புத்தகங்கள் நல்லது தானே, நல்லது தான். அது நல்லது தானே, இது கேம்ஸ் நல்லது தானே, எல்லாமே நல்லது தானே. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவனாகிய நமக்கு விலக்கி இருக்கிறார். சாதாரணமாய் விழுந்து விடும். இங்கெல்லாம் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இன்றைக்குள்ள காலகட்டத்தினுடைய அனுபவத்தில் சொன்னால், சாத்தான பிசாசாய் வந்த பாம்பு வடிவத்திலே வந்த சர்ப்பத்தின் வடிவத்திலே வந்த சாத்தான் ஏவாளை கட்டாயப்படுத்தினானா? ஆண்டவர் சொல்ல, நீ கண்டிப்பா தின்னே ஆகணும், இல்லைன்னா ஒரு உடமாட்டேன்னு சொன்னாங்களா? சொன்னது உண்டோ? ஆமா சொன்னது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சாப்பிடலாம் அப்படின்னு உடனே கட்டாயப்படுத்தலாம் இல்லை. இன்னைக்குள்ள பாஷையில சொல்லணும்னா, ஃபோன் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துக்கு கூப்பிடல, என் மாப்பிள்ளை வாட நல்ல சினிமா போட்டுருக்கான், ஃபோன் பண்ணிலாம் கூப்பிடல. ஒரு மிஸ்டு கால் தான். மிஸ்டு கால் அடித்த உடனே அடுத்த பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு தேடி போயாச்சு. இதே தான் இன்னைக்கு நடந்துச்சு. சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? ஏவாளுக்கு ஒரு மிஸ்டு கால் தான். மிஸ்டு கால் கொடுத்தோன்னு ஓடி போய், சர்ப்பம் நான் என்ன செய்யணும்? இப்படிதான் மனுக்குளம் விழுந்து போனது. தேவன் விளக்குகிறார். அது நம்முடைய பார்வைக்கு அது நலமானதாய் தெரிகிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதானே, அது நல்லதுதானே என்று தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லது என்று தெரிகிறதை தேவன் விலக்கி இருக்கிறார். அதை நாம் ஜெபத்தோடு கூட புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானின் தந்திரமான வசீகரமான வார்த்தைகளுக்கு மயங்கி
அவைகளை தீண்டிவிடக்கூடாது. நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வதற்கான ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடி தேவன் எனக்கு அதை அனுமதித்திருக்கிறாரா அல்லது அதை விலக்கி இருக்கிறாரா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உபாகமம் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் அப்படியே சொல்லணும். தேவன் உங்களுக்கு விலக்கின அது நம்முடைய வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமோ அதுதானே விக்கிரகம். நாம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற எதிரிகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் விலக்கி அந்த ஒரு வார்த்தைக்கு ஏதோ ஒரு உருவம் என்று மட்டும் நாம் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கூடாது. வாழ்க்கையிலே நாம் எதற்கு நம்மை படைத்த கர்த்தருக்கும் மேலாக எதற்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நான் உயிருக்கு உயிராய் நேசிக்கிறவர்கள் என்று சொல்கிறோமே, கர்த்தருக்கு மேலாக அவர்களை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அவைகளை நாம் விலக்கித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையிலே முக்கியத்துவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஏதாவது ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அந்த பொருள் நமக்குடைய வாழ்க்கையில் விக்கிரகம். அதுதான் ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு பொருள் என்று சாதாரணமாக ஏதோ ஒன்று எடுத்துக் கொடுக்கூடாது. ஒருவேளை நாம் விட்டுக் கொடுக்க முடியாத நம்முடைய குணாதிசயங்கள் ஏதாவது கொண்டு என்னுடைய குணத்தை நான் மாற்றவே மாட்டோம் என்று பிடிவாதமாக சில குணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமே அது நம்முடைய வாழ்க்கையில அவை விளக்கப்பட வேண்டும். அது எப்பேற்பட்ட குணாதிசயமாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன குணாதிசயம் அல்லாத வேறொரு குணாதிசயம் நம்மிடத்திலே பிடிவாதமாய் நிற்குமானால் அது தடையான விஷயம். அவைகளை நாம் விலக்க வேண்டும். இப்படி விலக்க வேண்டிய விஷயங்களை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பட்டியலிடப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களிலே பார்க்கலாம். 9 வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்களைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவளைப் போலவும் வரும். பேலியாளின் மகனாகி மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் போதும் அதுக்கு முன்னால் ஒரு 7-8 கூட வாசிக்கிறேன். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எருமை குறித்து வாசிக்க உன் சோம்பேறியே, நீ எருமையிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இங்க ஒரு 2 உதாரணத்துக்கு சில விஷயங்கள் பார்க்குறேன். இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்படியே ஒரு பட்டியல் அப்படியே நீங்க இந்த பட்டியல் தான் இருக்கும். அழகாக சொல்லிட்டோம். ஒரு சோம்பேற்றம் இது ஆண்டுடைய பாதத்தில் நம்ம வராத வரைக்கும் முடக்கும். கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் முடக்கலாம். சென்று அணைக்கூடிய முடங்கிகள் மழை பெய்யும். அப்படி இல்லாம ஆலயத்துக்கு வருவதற்கு அல்லது செவிப்பதற்கு ஒரு தடை. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பலா இருக்கு, இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் மழையா இருக்குது, இன்னைக்கு ஆலயத்துக்கு போக வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, கம்பெனி முடியுது. அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறொரு காரியம் ஆக்கிரமிக்கிறது.
அது நம்முடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம், நம்முடைய தூக்கமாக இருக்கலாம், நம்முடைய முடக்கமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தடையாக இருக்கிறது. இந்த தடைகள் எல்லாமே கிரகம். அவைகள் விலக்கப்பட வேண்டும். அதை விலக்கினால்தான் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியும். அதே உபாகம் 2வது அதிகாரத்திலே 37வது வசனத்தை அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் இடங்களையும் மலையில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போறார். இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிப்போம்னா செயல் மலையில் வந்த உடனே அவர் விலகி அம்மோன் புத்திரருக்கு விலகி போங்கள், மோவாபியருக்கு விலகி போங்கள் என்று இந்த லோத்துடைய மக்களுடைய சந்ததிகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் விலகி செயல்மலையில் விலகி போங்க, அம்மோன் புத்திரருடைய மலையில் விலகி போங்க, மோபாயிலுடைய ஜனத்திற்கு விலகி போங்க என்று கர்த்தர் விலக்கிற பட்டணங்களுக்கு அவர் விலகி போனார். அந்த கர்த்தர் விலக்கிற இடத்திற்கு விலக வேண்டும். 3வது தான். முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தர் விளைக்கிற விருட்சம். விளைக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? விளைக்கிறது. 2வது விளைக்கிற விக்கிரகம். 3வது விளைக்கிற இடம். சில இடங்கள் நமக்கு பொருத்தம் இல்லாத இடங்கள். நமக்கு என்னெல்லாம் இடம் கொஞ்சம் வரை எனக்கு கோபம் இருப்பது மேல மலையோரத்தில் நமக்கு விளக்குற இடம், வேளாங்கண்ணி நமக்கு விளக்கிற இடம், பூண்டி மாதா கோயில் நமக்கு விளக்கிற இடம். இப்படி சில இடங்களை சொல்லக்கூடாது மைக்கில். நான் சொல்றேன், தென்னிந்திய திருச்சபையாராகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஆண்டுடைய பரிசுத்த தேவாலயம். இங்க ஆண்டவர் தங்குகிறார். இங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். இங்கே தேவன் உயிரோடு தேவாலயத்திலே வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் தேவாலயம். நாம் பரிசுத்தமாய் இருந்தால் நாம் தேவாலயம் தான். நம்மிலும் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்களே அவர் தங்குகிறே தேவாலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் நம்மிலே தங்குகிறார். இது தேவாலயத்திலே தங்குகிறார். நமக்கு விளக்கப்பட்ட இடங்களுக்கு தேடி செல்லக்கூடாது. இதற்கு நிறைய இடங்கள் சொல்ல முடியும். எங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. என்னப்பா நீங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சில இடங்களுக்கு போனா கிராஸ்டான் ரோட்ல போய் நீங்க வாசல் இருந்தீங்கன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நிறைய புரியுதுல்ல? அங்க போய் வாசல் இல்லைன்னா என்னப்பா இங்க சர்ச்சில் பார்த்து இங்க நிற்கிறேன் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ முக்கு ரோட்ல நின்னாச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்னப்பா இன்னார் மகன் இந்த இடத்துல நின்னாலே, இன்னார் மகன் இந்த இடத்துல நிற்கிறானே, இன்னாருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல பார்த்தேரே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? சில இடங்களை தேவன் விலக்கி இருக்கிறார். அது நமக்கு பொருத்தமான இடம் இல்லை.